Hello students, welcome to all. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா depreciation accountingல straight line method யூஸ் பண்ணி எப்படி சம் போறது அப்படினு பார்க்க போறோம். இந்த straight line methodனா என்ன? இது ஏன் straight line methodனு சொல்றாங்க? இதுல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு? எப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம depreciation calculate பண்ணனும் அப்படினு அஸ்யூம் பண்றாங்க அப்படினு தெரிஞ்சிக்கிட்டு சம் பார்க்கலாம். அப்பதான் சம் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த depreciation பார்த்தனா +1 அக்கவுண்டிங்ல மட்டும் இல்ல பிகாம் எம்காம் எது அக்கவுண்டிங்ல ஃபர்தரா ஸ்டடீஸ் பண்ணாலும் சேர்த்தான் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்ல டெப்ரிசியேஷன் அக்கவுண்டிங்ன்ற ஒரு சாப்டர் வந்து கண்டிப்பா வரும். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. தென் நீங்கள் அக்கவுண்டண்ட்டாக போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கம்பெனியில் எப்படி வந்து டெப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் பற்றி பேசிக் நாலேஜ் பார்த்துட்டு உள்ளே போகலாம். ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆன் த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட் இஸ் சார்ஜ்டு எவ்ரி இயர் பை வே ஆஃப் டெப்ரிசியேஷன், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். நான் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்றத 3 நேம் சொல்லலாம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, தென் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. சம்மு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன இது புதுசாக இருக்குது நம்ம படிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது 3மே சேம் மெத்தட் தான். இந்த நேம்க்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் பே பண்ணுறோமோ ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பாங்க. 5% 10%. அது வந்து அசட்டை பொறுத்து மாறும். ஒரு பர்சன்டேஜ் வந்து வச்சு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் இவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் பார்த்தா அந்த அசட் வந்து எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டே தான் போடுவோம். ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னா ஒரு 1 லேக்குக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 10% போடுறோம். டெப்ரிசியேஷன் போடுறோம் 10,000 வருது. அந்த 10,000 பார்த்தோன்னா அந்த அசட் வந்து எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறீங்க, 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 15 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிசியேஷன் 10,000 அப்படின்றது ஒரு ஃபிக்ஸடாகவே இருக்கும். அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் கண்டுபிடிச்சதுனால இது நம்ம ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரிமைன்ஸ் ஈக்குவல் இன் ஆல் இயர்ஸ் ஓவர் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அன் அசட், இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து நம்ம டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து எல்லா வருஷமும் வந்து ஈக்குவலாகவே இருக்க ரிமைன்ஸ் ஈக்குவல் இன் ஆல் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால் நம்ம இதை வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்னும் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். when the amount of depreciation charged over its life is plotted on a graph and points are joined together, the graph will show a horizontal straight line, hence it is called straight line method. இப்போ நம்ம ஒரு இயருக்குமே வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டையும் இயரையும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து இயராகவும் இன்னொரு ஆக்சிஸ் வந்து அமௌண்ட்டாகவும் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு இதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஃபார் தோஸ் அசட் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் விச் கேன் பி எஸ்டிமேட் அக்யூரேட்லி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அசட் வந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக எஸ்டிமேட் பண்ணிடலாம். ஒரு மெஷினரி வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மெஷினரி வந்து ஒரு 10 இயர்ஸ் வரும், கண்டிப்பாக 10 வருஷம் வரும். அதுக்கு மேலே நம்ம வந்து நியூ மெஷின் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அண்ட் விச் do not require much expenses on repair and renewal. இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடுறோம் இல்லையா, அசட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு அசட்டுக்கு ஒரு
டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம்ல, அந்த அசட் பார்த்தோன்னா ரிப்பேர்க்கோ ரினியூவலுக்கோ நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகாது. அதாவது என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம அது வேறு ஏதாவதுக்கு அப்பப்போ இந்த செலவும் வைக்காது. ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு இதான் இத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம அப்போவே கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த மெஷினரிக்கு நம்ம இந்த அசட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான டெப்ரிசியேஷன் மெத்தட் வந்து கேல்குலேட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும், ப்ராஃபிட் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்பெனி பேசிஸ். பட் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2 ஃபார்முலா தான் அந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, டெப்ரிசியேஷன் அமௌண்ட் என்ன ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வந்து சம் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா நம்ம கிளியராக இருக்கணும், தரவாக இருந்தால் தான் நமக்கு சம்ம ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர் இஸ் ஈக்குவல் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ. அதாவது ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட்னு பார்த்தோன்னா இந்த அசட் ஒரு ஃபர்னிச்சரே இருக்குன்னா, ஒரு மெஷினரி ஏதோ ஒரு அசட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றது தான் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட். இது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரிஜினல் காஸ்ட். இதுலேருந்து நம்ம எதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ, அந்த அசட்டோட ஸ்கிராப் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட் இன் இயர்ஸ். அந்த அசட் வந்து நம்ம எத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு இந்த அசட் வரும்ப்பா, அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு நம்ம அசட்டை ரீப்ளேஸ் பண்ண வேணாம், இந்த அசட் வந்து அவ்வளோ நாள் உழைக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரி எத்தனை வருஷம் அப்படின்றத டிவைட் பண்ணோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் இந்த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இது வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர், இந்த அமௌண்ட்டை டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட், ஒரிஜினல் காஸ்ட்டால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்படின்னா இந்த டெப்ரிசியேஷனோட ரேட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர் கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து ஒரிஜினல் காஸ்ட்டால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணால் அதோட ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஒரு சின்ன சம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 எதுலன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 208. ஒரு குட்டி சம். இந்த சம் போகிற மூலமாக இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் காலேஜ் போனாலும் இது தான் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸை நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா வேறு எப்படி சம் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஸ்டின் என்னன்னு ரீட் பண்ணுறேன். ஆன் 1 January 2017, a firm purchased a machine at a cost of rupees 1 lakh. 1st Jan 2017 அந்த கம்பெனி பார்த்தா ஒரு மெஷினரி வாங்குறாங்க. என்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 1 lakh வாங்குறாங்க. இட்ஸ் லைஃப் வாஸ் எஸ்டிமேட்டட் டு பி 10 years with a scrap value of rupees 10,000. இந்த மெஷின் வந்து எவ்வளோ நாள் வந்து யூஸ் ஆகும், நியூ மெஷின் எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த மெஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதோட ஸ்க்ராப் வேல்யூ பார்த்திங்கன்னா rupees 10,000 அப்படின்னு அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டு பி சார்ஜ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் இயர். ஒரு இயருக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம் இல்லையா, இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு, அந்த அமௌண்ட் எவ்வளோ ஒரு எண்ட் ஆஃப் த இயருக்கு நம்ம எவ்வளோ டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, வெரி சிம்பிள் தான். சம்மில் ஃபார்முலா தரவாக இருக்கணும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர், இதுதான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. ஒரு இயர் எண்டில் எவ்வளோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் போடுவீங்கன்ட்டு. ஸோ நம்ம ஃபார்முலாவும் அதுதான். இஸ் ஈக்குவல் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை த லைஃப் ஆஃப் த அசட் அப்படின்னு போட்டுருங்க. எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட் இன் இயர்ஸ். இப்போ ஒரிஜினல் காஸ்ட் அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 1 lakh சொல்லியிருந்தாங்க.
அதை எடுத்து எழுதிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000. இந்த 10,000 பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். டிவைடட் பை 10 இயர்ஸ். மேலே இருக்கிறது வந்து ருப்பீஸில், கீழே இயர்ஸில். நம்ம எப்போவுமே எழுதும் போது இந்த ஈக்குவல் வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக எழுதணும். அப்போ தான் பார்க்கும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா அழகாக இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி எழுதுனா நம்ம அது சம் வந்து தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து திருத்துறவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் நம்ம ப்ரெசன்டேஷன் அப்படின்றத ரொம்பவே முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் நமக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 லேக்கில் 10,000 மைனஸ் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 90,000 இருக்கும். இந்த 90,000 10 இயர்ஸில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் மிச்சம் 9,000 இருக்கும். ஸோ இப்போ 9,000 தான் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர். ஒரு இயர்க்கான டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 9,000 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9,000 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட். எல்லா வருஷமும் நம்ம 9,000 தான் போட்டுட்டு வர போகிறோம். டெப்ரிசியேஷன் ஆஃப் மெஷினரி அப்படின்னு போட்டோம்னா 9,000 அப்படின்னு நம்ம எழுதுவோம். எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கும் இந்த அமௌண்ட் தான் எழுதுவோம். அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஒரு சிம்பிள் சம் தான், ஈஸியாகவே புரியும். பட் நீங்கள் இந்த மெத்தட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த சம்மை எடுத்தேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா வேறு என்னென்ன சம்ஸ் போடணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.